ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 எக் ரெசிப்பியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டை கீமா. இது சப்பாத்தி ரொட்டி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பெஸ்ட்டான சைடிஷ்ஷு. வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் ஒரு ஃபேன் வச்சுக்கிறேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன துண்டு இஞ்சியை நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேன், அதை சேர்த்துக்குவோம். இஞ்சி லைட்டாக ஃப்ரை ஆகட்டும், அது வரைக்கும் வறுத்து விட்டுருவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 3 பச்சை மிளகாயை பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன், அதை சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா கலந்து வரணும், அதாவது நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் நல்லா பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலராக வதங்கி வரட்டும், அது வரைக்கும் லைட்டாக வதக்கி விட்டுருவோம். பாருங்கள், ஓரளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் போல் கரம் மசாலா, அப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு நிமிஷம் போல் இந்த மசாலாவை நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இது போல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த முட்டை கீமா ரொம்ப செய்கிறது ஈஸி, ஆனால் சப்பாத்திக்கெலாம் பெஸ்ட்டான சைடிஷ்னே சொல்லலாம். இப்போ பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதை இது கூட சேர்த்துருவோம். நல்லா பெரிய சைஸ் தக்காளியாக நான் சேர்த்துருக்குறேன், அதனால் எனக்கு ஒரு 1.5 கப் அளவுக்கு மெசரிங் கப்பில் வந்துச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், நல்லா கொதித்து நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு இது போல் துருவி வச்சுருக்கிறேன், இதை சேர்த்துக்கலாம். நம்ம காய் துருவி இருக்கு இல்லைங்களா, அதில் இது போல் துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருவோம். பாருங்கள், இது போல் நல்லா ஒன்றோட ஒன்றா நல்லா கலந்து விட்டுருவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துருவோம். இப்போ கலருக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் போல் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். இது காரம் இருக்காது, வெறும் கலர் மட்டும்தான் வரும், அதனால் 1/2 டீஸ்பூன் சேர்த்தாலே சரியாக இருக்குங்க. பாருங்கள், நம்ம சேர்த்த முட்டை வெங்காயம் எல்லாமே ஒன்றோட ஒன்றா நல்லா வதங்கி வருது. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை கீமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவி நம்ம சாப்பிட வேண்டியதான். சப்பாத்தி ரொட்டிக்கு பெஸ்ட்டான காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் முட்டையில் வித்தியாசமான ரெசிபி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சூப்பரான எக் கீமா ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வேறு லெவலாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.